இன்னும் மாணவர்களே, தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது 5ஆம் தேதிங்கிறது இங்கிலீஷுங்கிறது நல்ல விதமாக பரீட்சை எழுதுங்க. அடுத்தது நம்ம சப்ஜெக்ட்டுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட், அதாவது அக்கௌண்டன்சி 9ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிட்டு 7th யூனிட்டு கம்பெனி அக்கௌண்ட்டில் என்னென்ன சம் வரும்னு தேதி ஒன்று சொல்லிடுறேன். அதில் 1 வாட் இஸ் ஷேர், இந்த கொஸ்டின்ங்கிறது மேக்ஸிமம் என்ன ஆகுது, எல்லா கொஸ்டின்லையும் வந்துடுது. அடுத்தது வாட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். 3 வாட் இஸ் மீன்ட் பை கால்ஸ் இன் அரியர். திரும்பவும் சொல்கிறேன், இந்த 3 கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இல்லை. 1 வாட் இஸ் ஷேரு, 2 வாட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், 3 வாட் இஸ் மீன்ட் பை கால்ஸ் இன் அரியர். 5th 5 மார்க்கில் ஸ்டேட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அண்ட் ஈக்விட்டி ஷேர். இதையும் மேக்ஸிமம் பார்த்துருங்க. இந்த யூனிட்டுங்கிறது மேக்ஸிமம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிட்டு. இதை நீங்கள் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சம்மை பொறுத்த வரைக்கும் 1 3 5 8 10 12 13 15 18 19 20. என்ன சார் இது மேக்ஸிமம் எல்லா சம்மையும் சொல்லிடுறீங்கன்னா, ஏன்னா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மு நான் சொல்லிடுறேன். 1ஆவது சம்மை வந்து மேக்ஸிமம் பார்த்துருங்க. சம்மு இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. 3 5 15 18 19 20. திரும்ப சொல்கிறேன், 1ஆவது சம்மு, 3ஆவது சம்மு, 5ஆவது சம்மு, 15 18 19 20. இந்த சம் மட்டும் நீங்கள் பார்த்துங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகேவா? தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடியாத எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் காமர்ஸ்லையும் அக்கௌண்ட்ஸ்லையும் அதிகமாக மார்க் எடுத்தால் தான் அடுத்தது உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃப்பில் மார்க்கை தீர்மானிக்கிற சப்ஜெக்ட்டு. தமிழுங்கிறது நம்மளுடைய தாய்மொழி. ஓகேவா? அதெல்லாம் மேக்ஸிமம் மார்க் எடுத்துடலாம். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் எடுக்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். திரும்ப வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.